கியூட் எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சு, இனி ஜாலி தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உண்மையான ஆட்டமே இப்பொழுதுதான் ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த கியூட் எக்ஸாம் மார்க்கை வச்சு அடுத்து நம்ம என்ன செய்யணும், எப்படி காலேஜில் அட்மிஷன் வாங்கணும், இதுக்கு தனியா கவுன்சிலிங் நடக்குமா, நேரடியா காலேஜுக்கு போய் விண்ணப்பிக்க வேண்டுமா, ரிசல்ட் எப்பொழுது வெளிவரும், எல்லாவற்றிற்கும் மேலாக அட்மிஷன் அப்போ பதட்டமே இல்லாம இருக்க என்னென்ன சான்றிதழ்களை தயாரான நிலையில் வைத்திருக்க வேண்டும், இது போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க இருக்கின்றோம். எனவே மாணவர்களை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. வழக்கமா தேர்வு முடிந்த சில வாரங்கள்ல ஆன்சர்ஸ் கீ என்பது வெளியிடப்படும். அதை தொடர்ந்து ஜூன் மாத இறுதிக்குள்ளேயோ அல்லது ஜூலை மாதத்தினுடைய தொடக்கத்திலேயோ ஸ்கோர் கார்டு என்பது வெளியிடப்படும். ரிசல்ட் வந்தது என்ன செய்யணும், நீங்க எந்த மத்திய பல்கலைக்கழகங்கள் அல்லது எந்த டாப் மோஸ்ட் கல்லூரிகளிலே சேர விரும்புகின்றீர்களோ அந்த கல்வி நிறுவனங்களினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய கியூட் ஸ்கோரை வைத்து ஆன்லைனில் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எந்தெந்த டாப் காலேஜ்ல என்னென்ன பாடப்பிரிவுகள் சேரலாங்கிற ஒரு லிஸ்டை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அட்மிஷன் போர்ட்டல் ஓபன் ஆகும் பொழுது அல்லது காலேஜுக்கு நேர்ல போகும்போது நீங்க எடுத்து வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஆவணங்களுடைய செக் லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல +2 மார்க் ஷீட், அடுத்து 10th மார்க் ஷீட். 10th மார்க் ஷீட் தான் உங்களுடைய வயதை சரிபார்ப்பதற்காக பயன்படுத்தப்படும். அதனை எடுத்து +2 ஒரிஜினல் டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா அதற்காக இன்கம் சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல சேர விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா அதற்கு மைக்ரேஷன் சர்டிபிகேட், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய தாய் மற்றும் தந்தையருடைய ஆதார் கார்டு நகல்கள், பேங்க் பாஸ்புக் ஃபர்ஸ்ட் பேஜ், ஸ்மார்ட் ரேஷன் கார்டு போட்டோ காப்பி, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்ல ஓபிசி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடம் பெற விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமிலேயர் சான்றிதழ்கள் மிக மிக முக்கியம். இந்த சான்றிதழ்களை இப்பொழுதே நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 10 முதல் 20 போட்டோக்களை தயாரான நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி கேட்டகரியில் இடம்பெறக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அது சார்ந்த அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்களும், அதனோடு நீங்கள் எழுதிய கியூட் போன்ற தேர்வுகளினுடைய கன்ஃபர்மேஷன் காப்பி, அட்மிட் கார்டு மற்றும் வர இருக்கக்கூடிய அந்த ஸ்கோர் கார்டு இவற்றை தயாரான நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து சான்றிதழ்களையும் உங்களுடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஆப்பின் மூலமாக தெளிவாக ஸ்கேன் செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் அதை PDF வடிவத்திலே மாற்றி உங்களுடைய சொந்த இமெயில் ஐடிக்கோ அல்லது உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ சாஃப்ட் காப்பியாக அனுப்பி பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்லைன்ல அப்ளை செய்கின்ற பொழுது அப்லோட் செய்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும். மேலும் அட்மிஷன் நேரத்தில் ஏதோ ஒரு சான்றிதழ் கைவசம் இல்லாவிட்டாலும் இந்த சாஃப்ட் காப்பி என்பது நிச்சயம் உங்களை காப்பாற்றும். மாணவர்களே, கல்லூரி வாழ்க்கை என்பது உங்களுடைய கனவுக்கான முதல் படி. சரியான திட்டமிடுதலும் விழிப்புணர்வும் இருந்தால் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நாட்டின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களிலே உங்களால் நுழைய முடியும்.